சொல்லுங்க, என்னை சொல்லுங்க, தெய்வீக பாதுகாப்பு. தம்பி ரொம்ப வேகமாக போடுறீங்க. தெய்வீக பாதுகாப்பு. என் காலடிகள் வழுவாதபடி. எத்தனை முறை நமக்கு விபத்து வந்துருங்கல்ல, எத்தனை முறை, எத்தனையோ முறை. சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி, எனக்கு தெரியாமலேயே என் தேவனை பாதுகாக்கிறார். எனக்கு தெரியாமலேயே எத்தனை முறை குக்கரை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம்ல. சமீபத்தில் எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் ஒரு அடக்காரணை போயிட்டு வந்தோம். அது ஆவடிக்கு பக்கத்தில் ஒரு எங்கள் வீட்டுக்காரமா என்ன பண்ணியிருக்குது, சாம்பார் கொதிக்க வச்சுட்டு அது ஆஃப் பண்ணாமல் வந்துட்டு இருக்குது. போனது மணி 11 மணி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு போயிருக்கிறோம். நாங்கள் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே வர ஒரே சாம்பார் வாசனையாக இருக்குது, ஒரே கறியாக இருக்குது வீடு ஃபுல்லாக. ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு இதுக்கு ஆமின்னு சொல்லணுன்றீங்களா? சொல்லுங்கள், எனக்கு தெரியும். சொல்லுங்கள், என் தவறுகளை கூட, என் ஞாபக மறதியை கூட, என்னுடைய எல்லா காரியங்களையும் கூட தேவன் பாதுகாத்தார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை நேரங்களில் கேஸ் ஆஃப் பண்ணல, ஃப்ரிட்ஜு புதிய அவங்களுக்கு நம்ம எத்தனையோ நேரங்களில் குக்கரை கூட ஆஃப் பண்ணால் போயிருக்கிறோம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பல நேரங்களில் எல்லாமே ஆஃப் பண்ணாமல் போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். வீட்டை பூட்டாமலே போயிருக்கிறோம், கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பீரோவோடு சாத்துறதில்லை. நம்ம வீட்டில் இருந்தால் யார் எடுப்பாங்க? ஒன்று நம்ம பிள்ளைங்க எடுக்கும், நம்ம புருஷன் எடுப்பார், அவ்வளோதானே. சொல்லுங்கள், தேவன் பாதுகாக்கிறார். சிசிடிவி பாதுகாப்பதை விட உலகம் பாதுகாப்பதை விட தேவனுடைய பாதுகாப்பு. சொல்லுங்கள், டோட்டல் சேஃப்டி ஃபார் அ டோட்டல் லைஃப். சொல்லுங்கள், என் முழுமையான வாழ்க்கையை, என் ஆவியை பாதுகாத்தார், என் ஆத்துமாவை பாதுகாத்தார், என் சரீரத்தை பாதுகாத்தார். இந்த நாள் வரைக்கும் ஆராதிக்கணும் என்ற உணர்வு கொடுத்தாரே, அது ஒரு பாதுகாப்பு தான். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, தெய்வீக பாதுகாப்பு. 6ஆம் வசனம். சொல்லுங்க, சொல்லுங்க, நியாயத்தின் ஆண்டு, பதில் கொடுக்கும் ஆண்டு, அடுத்து சொல்லுங்க பாதுகாப்பும் ஆண்டு. 3ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. எல்லாரும் படிப்பீங்களா? எல்லாம் படிப்பீங்களா? எல்லாம் சேர்ந்து படிக்கணும், கொஞ்சம் புரியாது. 3ஆம் வசனம். அது ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, யூ வில் ப்ரூவ் மீ. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. ஒன்றும் பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனை வந்தது, ஏழ்மை வந்தது, ஆனாலும் அதிலும் கூட என்னை பாதுகாத்தீர். சொல்லுங்க, ஒன்றும். சத்தமாக சொல்லுங்க. சோதனை வந்தது, பாடுகள் வந்தது, வியாதி வந்தது, வறுமை வந்தது. தேவன் சொன்னார், என் பிள்ளைகிட்ட ஒன்றுமே என் பிள்ளை ரொம்ப சூப்பராக இருக்கிறா. தமிழ் பைபிளில் இந்த வசனம், அதாவது அடுத்த வார்த்தை தமிழ் பைபிளில், ஒன்றும் காணாதிருக்கிறீர்